Rise and Shine Legends. This is Radhika. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.6 பார்க்க போகிறோம். Integrate the functions. Question number 7. X sin inverse X. Okay. Xன்றது ஒரு ஃபங்க்ஷன், sin inverse X அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். சரி, ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷினை கவனமாக பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லெட் I which is equal to integral x sin inverse x dx. with respect to x இந்த ஃபங்க்ஷனை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இதில் sin inverse x-ஐ நாம் வந்து u அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அண்ட் x dx-ஐ நம்ம வந்து dv அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். மாற்றி எடுத்துடாதீங்க. சரியா? sin inverse x தான் நம்ம என்ன பண்ணணும்? uன்னு எடுக்கணும். x dx-ஐ dv அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், u which is equal to என்ன எடுத்திருக்கோம்? sin inverse x-ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி dv which is equal to என்ன எடுத்திருக்கோம்? x dx அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? இப்போது u which is equal to sin inverse x இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx அப்படின்னு வந்துடும். which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். we know that d by dx of sin inverse x which is equal to என்னது? 1 by root of 1 minus x square. கரெக்டாக ஃபார்முலா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 1 by root of 1 minus x square எழுதணும். சரியா? இப்போ நமக்கு du தான் வேணும். இப்போ இந்த பையில் இருக்க dx இந்த சைடில் தள்ளிடுங்க. இப்போ du which is equal to இந்த dx இந்த சைடில் போனால் ஆகிடும், மேலே வந்துடும் dx. ஸோ dx by root of 1 minus x squared அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் கிளியராக புரியுதா? ஓகே. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், dv which is equal to x dx. இப்போ இதை என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடுமே நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இன்டகிரல் dv which is equal to integral x dx. ஃபார்முலா சொல்லுங்கள். you know that integral dx which is equal to x plus c and integral x power n dx which is equal to என்னது? x power n plus 1 by n plus 1 plus c. கரெக்டாப்பா? இங்கே நமக்கு வந்து கொஷினில் 1 இருக்குது, அதாவது x power 1 அப்படின்றது அதோட மீனிங். எதுவுமே இல்லைனா இல்லையா? இப்போ n-க்கு பதிலாக 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்டகிரல் dv நம்ம என்ன எழுதிடுவோம்? vன்னு எழுதிடுவோம் இல்லையா? which is equal to இங்கே n-க்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ 1 plus 1 நம்ம எழுதணும். x power 1 plus 1 2. அப்போ x squared by 2 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். சரியா? புரியுதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம போடுறோம். கிளியராக புரியுதா இது வரைக்கும்? இப்போ நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா எழுத போகிறோம். சரியா? சொல்லுங்கள், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா என்னது? யூஸிங் தி இன்டகிரேஷன் by parts formula. Integration by parts. Formula என்ன? integral u dv which is equal to uv minus integral v du. என்னது? integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? இப்போ நமக்கு I என்னது? I which is equal to integral x sin inverse x dx. கரெக்டா? இப்போ சொல்லுங்கள், இதுதான் என்னது? integral u dv. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மில் நம்ம இப்போ எழுதணும். எப்படி எழுதலாம்? u என்ன? sin inverse x நம்ம தான் எடுத்துக்கிட்டோம். சரியா? v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x square by 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் இன்டகிரல் அகெயின் என்னத்தை எழுதணும்? x square by 2 தான் எழுதணும். ஏன்னா அதான் v. ஓகேவா? இன்ட்டு du. du என்னது? dx by root of 1 minus x squared. கரெக்டாப்பா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? இந்த x squared by 2 முன்னாடி எடுத்து எழுதிக்கோங்க. x squared by 2 sin inverse x மைனஸ் இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட், அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியில் எடுத்து எழுதிடலாம். இப்போ இன்டகிரல் நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்? x ஸ்கொயர்டு இன்ட்டு
1/√(1 - x² dx இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, x²/2 sin inverse x அப்படியே வச்சுக்கோங்க. -1/2 வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? இங்கே நமக்கு வந்து I1 அப்படின்னு வந்துடும். இது இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ I1 நம்ம தனியாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? புரியுதாப்பா? ஓகே, இப்போ I1 மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? இதில் நீங்கள் UDV அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. சரியா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் இந்த சம்மை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம போட போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக sin θ அப்படின்ட்டு அஷ்யூம் பண்ண போகிறோம். சரியா? சப்ஸ்டியூஷன் போடுறோம். புட் x which is equal to sin θ. எப்போயுமே நம்ம இந்த மாதிரி இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூஷன் போட்டால் உடனே என்ன செய்வோம்? சப்ஸ்டியூஷன் போட்டால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும்? இங்கே தீட்டாவில் இருக்குது வேரியபிள். அப்போ எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? dx/dθ அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள், d/dx ஆஃப் sin x என்ன வரும்? cos x வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே தீட்டா இருக்குது. அப்போ sin தீட்டாவை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணும்பொழுது எனக்கு cos தீட்டா தான் கிடைக்கும். சரியா? இப்போ இதில் இருந்து dx என்ன வரும்? dx which is equal to cos θ into dθ அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஆனால் இதே மாதிரி இங்கே பாருங்கள், x which is equal to sin θனா இதிலிருந்து தீட்டா என்னதுமா? sin inverse x. கரெக்டாப்பா? தீட்டான்றது என்னது? sin inverse x. அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம எக்ஸுக்கு sin θ அப்படின்னு போட்டோன்னா dx என்ன கிடைக்குது நமக்கு? cos θ into dθ அப்படின்னு கிடைக்குது. அண்ட் இதுலேருந்து தீட்டாவோட வேல்யூ sin inverse x நமக்கு கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது தேவைப்படும். சரியா? இப்போ சொல்லுங்கள், இதில் போடலாம் I1 which is equal to integral, இங்கே நான் என்ன போடுறேன்? sin θன்னு போடுறேன். சரியா? அப்போ இது என்ன ஆகும்? இந்த x² அப்படின்றது எனக்கு sin ஸ்கொயர்டு தீட்டான்னு மாறிடும் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக நான் sin θன்னு போனால் sin ஸ்கொயர்டு தீட்டான்னு ஆகிடும். இன்ட்டு 1/, இங்கே என்ன ஆகும்? √(1 - sin ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு மாறிடும். அண்ட் dxக்கு பதிலாக என்ன போடணும்? cos θ dθ அப்படின்னு போடணும். சரியா? cos θ dθ. ஓகேவா? நம்ம கிடைச்சதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இருக்கு இல்லையா? 1 - sin ஸ்கொயர் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியும்ல நமக்கு. என்னது சொல்லுங்கள்? cos ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. இதிலிருந்து cos ஸ்கொயர்டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 - sin ஸ்கொயர்டு தீட்டான்னு வரும். அதாவது 1 இங்கே தான் இருக்குது, sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் இந்த சைடில் போகுது. அப்போ -sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ நல்லா பாருங்கள், இங்கே 1 - sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா? அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடலாம். கிளியரா? ஓகே, இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் sin ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு 1/, இங்கே வந்து நமக்கு என்ன ஆகிடும்? √(cos ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். இன்ட்டு cos θ dθ. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல், அதாவது இங்கே எப்படி இருக்குன்னா இது வந்து sin ஸ்கொயர்டு தீட்டான்னு இருக்குது, இன்ட்டு மேலே cos θ இருக்குது. சரியா? பை இந்த √(cos ஸ்கொயர்டு தீட்டா வெளில வரும்போது என்ன ஆகிடும்? இங்கே உங்களுக்கு இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கட் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன வரும்? உங்களுக்கு cos θன்னு கிடச்சிரும். இன்ட்டு dθ. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த cos θவையும் இந்த cos θவையும் கட் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? which is equal to integral sin squared theta into dθ அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இப்போயும் இதில் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதாவது sin ஸ்கொயர்டு தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - cos 2θ/2 அப்படின்னு எழுதலாம். சரியா?
ஸோ அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ என்ன எழுதலாம்? இன்டக்ரல் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 டி தீட்டா அப்படின்னு எழுதிடுவோம். சரியா? இப்போ வந்து இந்த 1/2 நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? இன்டக்ரலுக்குள்ளார 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டி தீட்டா இருக்கும். இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம். 1/2 ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுங்க. இப்போ தனித்தனியாக பிரிச்சுங்க. இது ஒரு டேர்ம் இல்லையா? 2 டேர்ம் இருக்குல்ல. இந்த 2 டேர்முக்கும் இன்டக்ரலும் சொந்தம், டி தீட்டாவும் சொந்தம். ஸோ இன்டக்ரல் 1 இன்டூ டி தீட்டா ஆகிடும். சென்டரில் மைனஸு இன்டக்ரல் காஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்துடும். சரியா? இன்டூ டி தீட்டா. டி தீட்டா எதுக்கும் சொந்தம் இல்லையா? புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த சம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் பயப்படாதீங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. எல்லா ஃபார்முலாஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சம்மை. அது மாதிரி பண்ணாலே ஈஸியாகிடும். சரியா? இதே மாதிரி எக்ஸு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு இன்னொரு சம் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மெத்தடில் தான் நீங்கள் போடணும். சரியா? இப்போ சொல்லுங்கள். which is equal to 1/2 நான் இன்டகிரேட் பண்ணுறேன், டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுறேன். என்ன வரும்? இன்டகிரல் dx which is equal to x plus c நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்டகிரல் cos x dx which is equal to என்னது? sin x plus cன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன டி தீட்டான்னு இருக்குது, அங்கே dxன்னு வச்சு நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு தீட்டா தான் கிடைக்கும் இல்லையா? மைனஸ் காஸ் 2 தீட்டா இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? sin 2 தீட்டான்னு வரும். பட் அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. தீட்டாவை அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். இப்போ இங்கே தீட்டா யார்? 2 தீட்டா. டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? 2 வந்து கான்ஸ்டன்ட் முன்னாடி வந்துடும். தீட்டாவை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 1 வந்துடும். சரியா? ப்ளஸ் C1. ஓகேவா? இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு C1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இல்லை நீங்கள் போடலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. சரியா? which is equal to 1/2. இந்த 1/2 உள்ளே போந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 1/2 வெயிட் a minute, 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே தீட்டா இருக்குது மைனஸ் இது என்னாகும்? 1/2 இங்கே நம்ம தனியாக எழுதிக்கலாம். sin 2 தீட்டான்னு தனியாக இருக்கும். அதாவது 2 × 1 2. ஸோ 1/2 எழுதிட்டேன். sin 2 தீட்டா இங்கே இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் C1. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இன்னொரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சொல்லுங்கள். நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது யார்? I1. அதை மாதிராதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1/2 இன்ட்டு தீட்டா மைனஸ் 1/2 sin 2 தீட்டா. இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல, sin 2a which is equal to என்னது? 2 sin a cos a. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? இங்கே 2 இன்ட்டு sin தீட்டா cos தீட்டா அப்படின்னு வந்துடும். சரியா? ப்ளஸ் C1. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இங்கே வந்து அதே மாதிரி இந்த 2ம் கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த 2 உள்ளே வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து தீட்டா பை 2 மைனஸ் என்ன வரும்? sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது. இங்கே தான் இந்த பை 2 வரும். ஓகேவா? ப்ளஸ் C1. புரியுதாப்பா இது? இப்போ சொல்லுங்கள். தீட்டா அப்படின்றதுங்க என்னது? எக்ஸ் which is equal to sin தீட்டா. அப்போ தீட்டா என்னது? sin inverse எக்ஸ்ன்னு ஆல்ரெடி எடுத்து வச்சேன் இல்லையா? அதுதான் இங்கே எழுதுகிறோம். sin inverse எக்ஸு பை 2ன்னு வந்துடுது. ஓகேவா? மைனஸ் இந்த sin தீட்டாவை தான் நான் எக்ஸ், அதாவது எக்ஸுக்கு பதிலாக தான் sin தீட்டான்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்? அஷ்யூம் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sin தீட்டாவை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸ் போடுறேன். அப்போ இங்கே எக்ஸ் பை 2ன்னு வந்துருமா? இந்த காஸ் தீட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இங்கே தீட்டாவுக்கு நான் sin inverse எக்ஸ்னு எழுதிட்டேன். ஏன்னா x which is equal to sin தீட்டா, அதுலேயும் தீட்டா என்னது? sin inverse எக்ஸ்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. நான் தான் என்ன பண்ணியிருக்கேன்? sin தீட்டாவை தான், அதாவது எக்ஸை தான் sin தீட்டான்னு எழுதியிருக்கேன். அதனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்? sin தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ காஸ் தீட்டாவை என்ன பண்ணுறது? இந்த ஸ்டெப்பை கவனிங்கப்பா. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 1/√1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு இல்லையா? சரியா? இதுதான் என்னாகும்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவை நான் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவேன்.
அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இது இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் என்ன வெளில வந்திருக்கு? காஸ் தீட்டாவாக வெளில வந்திருக்கு. அப்போ இந்த காஸ் தீட்டாவை நான் என்னென்னு எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். புரியுதா அப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கேன். இங்கே ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டு காஸ் தீட்டாவை அதுதான் வெளில வந்திருக்கு. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தான் என்னது? காஸ் தீட்டா. சரியா? அதான் கரி. இப்போது காஸ் தீட்டாக்கு மேலே ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை 2 இருக்குது, மைனஸ் எக்ஸ் பை 2 இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் சைன் தீட்டா தான் என்னது? எக்ஸு. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ புரியுதா? ப்ளஸ் C1. இந்த சைன் தீட்டா தான் எழுதியிருக்கோம், எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து என்னது? I1. இப்போ இந்த I1 கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும்? ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஐன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, இந்த I1 வந்து செகண்ட் ஈக்குவேஷனு. இப்போ சப்ஸ்டியூட் 2 in 1. இப்போ என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ இதுதான் நம்மளுடைய I இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை 2 I1. இந்த I1 இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை கொண்டு வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் 1 பை 2. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எழுதுங்க, இல்லைனா தப்பாயிடும். சரியா? இப்போ சொல்லுங்கள் I1ஓட வேல்யூ. சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் C1 எழுதியிருக்கோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கடைசியாக ப்ளஸ் C அப்படின்னு எழுதிக்கலாம், இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக. ஓகேவா? புரியுதாப்பா இது வரைக்கும்? ஜஸ்ட்டு I1 என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. சரியா? இப்போ பாருங்கள், இதில் இந்த 1 பை 2 வந்து இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே இந்த மைனஸ் 1 பை 2 சொந்தம். ஸோ உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் இது என்ன ஆகிடும்? சைன் இன்வர்ஸ் எக்ஸு பை 4ன்னு ஆகிடும் இல்லையா? இது மைனஸ் இது ப்ளஸில் இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் வந்துடும். பட் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் பை 4 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும் ப்ளஸ் C. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய I. உங்கள் புக்கில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே இந்த டேர்ம்லேயும் சரி இந்த டேர்ம்லேயும் சரி. சரியா? 2 டேர்ம்லேயும் என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 பை 4ஐயும் காமனாக எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ 1 பை 4 சைன் இன்வர்ஸ் எக்ஸை இந்த 2 டேர்ம்லேருந்து நான் காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன இருக்கும்? இங்கே ஆக்சுவலாக எனக்கு 1 பை 2 தான் நான் வெளில எடுக்க முடியும் இல்லையா? 1 பை 4 எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே 4 இல்லை. அப்படியும் நான் 1 பை 4 வெளில எடுத்திருக்கேன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 2 உள்ளே இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அந்த டேர்ம் இங்கே இருக்குன்னு அர்த்தம். சரியா? இங்கே பாருங்களேன், இப்போ இது உள்ளே வருது. 1 பை 4 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இது கேன்சல் ஆகிடும். 2 டேபிள் இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ 1 பை 2 எக்ஸ் ஸ்கொயர்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு இது கிடச்சிரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேருந்து 1 பை 4 வெளில எடுத்தாச்சு, சைன் இன்வர்ஸ் எக்ஸையும் வெளில எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். சரியா? ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 4 இருக்கும் ப்ளஸ். இதுதான் வந்து உங்கள் புக்கில் உள்ள ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இதோடே ஸ்டாப் பண்ணிட்டாலும் சம்மு கரெக்ட் தான். சரியா? சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காமனாலாம் எடுக்க தெரியலையா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா? சப்போஸ் எடுக்க தெரியாமல் எடுத்து இது வரைக்கும் ஆன்சர் ரைட்டாக போட்டு கடைசியில் சின்ன மிஸ்டேக் பண்ணி மார்க் குறையிறதுக்கு நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? இதோட ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய I. நீங்கள் எது எழுதினாலும் ஓகே தான். இது எழுதினாலும் சரி, இல்லை இது எழுதினாலும் சரி. இந்த சம் கிளியராக புரியுதாப்பா? லென்த்தாக போதேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஃபார்முலாஸ்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சம்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஆன்சர் போட்டுடலாம். ஈஸியாகவும் தெரியும் உங்களுக்கு. சரியா?
அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் புக் பேக் ஆன்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 2x² - 1 வந்து முன்னாடி எடுத்து எழுதிட்டாங்க. சரியா? அதாவது 1/4 2x² - 1 இன்டூ sin inverse x ப்ளஸ் x √1 - x²/4 + cன்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? எதனால் அவங்க அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த 2x² - 1 அப்படின்றது இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி இருக்கும், இந்த சைன் இன்வர்ஸ் இது ஃபுல்லாகவே தீட்டா மாதிரியும் நம்ம நினச்சிருவோம் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2x² - 1 முன்னாடி எடுத்து எழுதிட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை பின்னாடி எழுதியிருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஆன்சர். நீங்கள் இதே என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம், இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?